நெல்லை மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியான ஊத்துவில் அதிகபட்சமாக 23.2 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அதேபோல் நாலுமுக்கு பகுதியில் 22 சென்டிமீட்டரும், காக்காட்சியில் 21 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. அதற்கு அடுத்தபடியாக மாஞ்சோலையில் 19 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை திருமூர்த்தி மலையில் உள்ள பஞ்சலிங்க அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. குருமலை, குளிப்பட்டி, மேல் குருமலை ஆகிய பகுதிகளில் மழை பொழிவு இருப்பதால் 3வது நாளாக அருவியில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. தோனி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இரும்பு தடுப்புகள் அமைக்கப்பட்டு அமனலிங்கேஸ்வரர் கோவிலில் பக்தர்கள் அனுமதிக்கப்படுகின்றனர். தாமிரபரணி ஆற்றில் நீர்வரத்து அதிகரிப்பால் கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறை தடுப்பணையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் தடுப்பணை வழியாக குழித்துறையிலிருந்து வெட்டுவந்தி செல்லும் பாதையில் வாகன போக்குவரத்திற்கு பொதுப்பணித்துறை தடை விதித்துள்ளது. இந்நிலையில் மாவட்டத்தில் தொடரும் கனமழை காரணமாக வாழையத்து வயல், கீரிப்பாறை உள்ளிட்ட மலை கிராமங்களில் ரப்பர் தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. உலக புகழ்பெற்ற ஆழித்தேர்வோடும் திருவாரூர் தியாகராஜர் கோவில் வளாகத்தில் மழைநீர் சூழ்ந்தது. இதனால் கோயிலுக்கு வரும் பக்தர்கள் அவதியடைந்தனர். தேங்கியுள்ள தண்ணீரை அகற்றும் பணியில் கோயில் ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே கனமழையால் கீழவீதி மற்றும் சன்னதி தெரு சந்திக்கும் இடத்தில் உள்ள கடையின் பக்கவாட்டு சுவர் இடிந்து விழுந்தது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி பிறவி மருந்தீஸ்வரர் ஆலயத்தில் மழைநீர் புகுந்ததால் பக்தர்கள் அவதியடைந்தனர். திருவாரூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக கனமழை பெய்தது. திருத்துறைப்பூண்டியில் 11 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதனால் நகரின் மையத்தில் உள்ள திருத்துறைப்பூண்டி பிறவி மருந்தீஸ்வரர் கோவிலுக்குள் மழைநீர் புகுந்தது. அதனை வெளியேற்றும் நடவடிக்கையில் நகராட்சி நிர்வாகத்தினர் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே திருத்துறைப்பூண்டி தாலுகாவில் மட்டும் சுமார் 5000த்திற்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்டிருந்த இளம் சம்பா மற்றும் தாழழி பயிர்கள் மழைநீரில் மூழ்கியுள்ளன. மேலும் மன்னார்குடியில் பெய்த கனமழையால் 300 ஏக்கர் சம்பா மற்றும் தாழழி பயிர்கள் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே கல்வராயன் மலைத்தொடரில் பெய்த கனமழையின் காரணமாக முட்டல் கிராமத்தில் உள்ள ஆனைவாரி அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சுற்றுலா பயணிகள் அருவிக்கு செல்ல வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். எனினும் சூழல் சுற்றுலா மையத்தின் பூங்கா மற்றும் படகு சவாரிக்கு மட்டும் பயணிகள் அனுமதிக்கப்படுகிறார்கள். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு வழங்கப்படவிருந்த விலையில்லா சைக்கிள்கள் திறந்த வெளியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதால் மழையில் பழுதாக வாய்ப்புள்ளதாக புகார் எழுந்துள்ளது. 2 நாட்களுக்கு மேலாக தேங்கி நிற்கும் தண்ணீரில் சைக்கிள்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. இதனால் மாணவர்களுக்கு வழங்குவதற்கு முன்பே பழுதாகும் அபாயம் உள்ளதாக பெற்றோர்கள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து பேசிய தலைமை ஆசிரியர் மிதிவண்டிகளை வேறு இடத்திற்கு மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அரசு பேருந்து பணிமனையில் முழங்கால் அளவிற்கு மழைநீர் தேங்கியதால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். கடந்த 3 நாட்களாக மழைநீர் அகற்றப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து திருச்செந்தூர் அரசு பேருந்து பணிமனை அமைந்துள்ள வீரபாண்டியப்பட்டணம் ஊராட்சி நிர்வாகத்திடம் கேட்டபோது ஊராட்சிக்கு 50 லட்சம் ரூபாய் அளவிற்கு மேல் தொழில் வரி செலுத்த வேண்டியுள்ளதாகவும் அதை செலுத்தாததால் மழைநீர் அகற்றப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே திருச்செந்தூர் பகுதியில் பெய்து வரும் மழையால் நீதிபதிகள் குடியிருப்புகளிலும் மழைநீர் சூழ்ந்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்து வரும் கனமழையால் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மலை அடிவாரத்தில் உள்ள செண்பகத்தோப்பு அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. பாதுகாப்பு காரணங்களுக்காக வனப்பகுதிக்குள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே விருதுநகர் மாவட்டம் முழுவதும் பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் சிவகாசியில் அதிகபட்சமாக 9 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது.
திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் 3வது நாளாக அடர் பனிமூட்டத்துடன் கூடிய மிதமான மழை பெய்வதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கடந்த வாரம் சனிக்கிழமை முதல் மழையின் தீவிரம் அதிகரித்து வரும் நிலையில் அடர் பனிமூட்டம் காரணமாக குளிரும் அதிகமாக காணப்படுகிறது. அதே நேரம் தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தில் போதிய மழை இல்லாமல் அவதிப்பட்ட விவசாயிகள் தற்போது பெய்து வரும் மழையால் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். திருச்செந்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 3வது நாளாக பலத்த மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக முக்கிய சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. தாழ்வான பகுதிகளில் நீர் தேங்கி நிற்பதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு வருகை தந்த பக்தர்களும் கோயிலுக்கு செல்ல முடியாமலும் சொந்த ஊருக்கு திரும்ப முடியாமலும் சிரமமடைந்துள்ளனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே உள்ள நடுவக்குறிச்சி பகுதியில் விடிய விடிய பெய்த கனமழையால் கடுமையான பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. சாலை முழுவதும் மழைநீர் தேங்கி நிற்பதால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகின்றனர். தாழ்வான விவசாய நிலங்கள் முழுவதும் மழைநீர் நிரம்பி காட்சியளிக்கிறது. இதனால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். நாகை, நாகூர், வேளாங்கண்ணி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக தலைஞாயிறு திருக்குவளையில் 10 சென்டிமீட்டர் மற்றும் நாகப்பட்டினம், வேளாங்கண்ணியில் 8.3 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தாழ்வான குடியிருப்பு பகுதிகளிலும் விவசாய நிலங்களிலும் மழைநீர் சூழ்ந்து இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கனமழை காரணமாக கன்னியாகுமரி திருப்பரப்பு அருவியில் குளிக்க 2வது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. பேச்சிப்பாறை அணையிலிருந்து திறக்கப்பட்ட 1000 கன அடி உபரி நீரால் திருப்பரப்பு அருவியில் நீர்வரத்து அதிகரித்து காணப்படுகிறது. இதனால் சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க 2வது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் கனமழை காரணமாக நெல்லை தாமிரபரணி ஆற்றில் 2வது நாளாக வெள்ளப்பெருக்கு நீடிக்கிறது. சுமார் 15,000 கன அடி வரை தண்ணீர் செல்வதால் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதேபோல தாமிரபரணி ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் தலைப்பாலம் வெள்ளத்தில் மூழ்கியது. இந்நிலையில் ஆபத்தை உணராத பொதுமக்கள் தடையை மீறி மீன்பிடித்து வருகின்றனர். நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் பெய்து வரும் கனமழை காரணமாக தாமிரபரணி ஆற்றின் ஸ்ரீவைகுண்டம் அணையிலிருந்து 19,000 கன அடி நீர் திறந்து விடப்பட்டுள்ளது. இதனால் தாமிரபரணி ஆற்றின் கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்க தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. அதே நேரம் ஸ்ரீவைகுண்டம் அணையிலிருந்து திறக்கப்பட்டுள்ள 19,000 கன அடி நீரும் ஆத்தூர், புன்னக்காயல் வழியாக சென்று வீணாக கடலில் கலக்கிறது. மதுரையில் இரவு முதல் பெய்த கனமழையால் தாழ்வான இடங்களில் தண்ணீர் தேங்கியது. தெப்பக்குளம், விரகனூர், கீழவாசல், கே நகர், நெல்பேட்டை உள்ளிட்ட நகரின் பல்வேறு இடங்களில் மழைநீர் தேங்கியுள்ளது. இந்நிலையில் மாவட்டம் முழுவதும் மழை தொடர்பான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக ஆட்சியர் பிரவீன்குமார் தெரிவித்துள்ளார். போன 8 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 18.44 mm மழை பெஞ்சிருக்கு. ஸோ அனைத்து தாலுக்குலுமே கூட அதிகமான மழை நேற்று இரவிலிருந்து பெஞ்சிட்டு இருக்கிற தகவல் நாங்கள் எல்லாமே பார்த்துருக்கோம். எந்த விதமான உயிருக்கு பாதிப்பு இப்போ வரைக்கும் நம்ம மதுரை மாவட்ட நிர்வாகத்துடைய கவனத்துக்கு வரல. இபி அஃபீஷியல்ஸ்கள் எல்லாமே ப்ரிகாஷனரி மெஜர்ஸாக ஸ்லாக்டு லைன்ஸ்கள் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு இருக்காங்க. எங்கெங்கெல்லாம் மரக்கிளைகள் எல்லாமே விழுந்திருக்கும் அங்கே கூட மரக்கிளைகள் எல்லாமே வெட்டும் பணி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. நீலகிரி மாவட்டத்தில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றான கோத்தகிரி அருகே உள்ள கோடநாடு காட்சிமுனை நிர்வாக காரணங்களுக்காக இன்று முதல் மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த இதமான காலநிலை உள்ள காட்சிமுனைக்கு வந்த சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்துள்ளனர்.
நாகை மாவட்டம் வேதாரண்யம் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றோடு பெய்து வரும் தொடர் கனமழையால் மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் படகுகளை கரையோரம் நிறுத்தி வைத்துள்ளனர். மீன்வளத்துறை அறிவுறுத்தலின் பேரில் வேதாரண்யம் தாலுகா கோடியக்கரை, ஆறுகாட்டுத்துறை, வெள்ளப்பள்ளம், புஷ்பவனம் உள்ளிட்ட 14 கிராமங்களைச் சேர்ந்த 5000 மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லவில்லை. இதனால் 75 விசைப்படகுகள் மற்றும் 900 நாட்டுப்படகுகளை மீனவர்கள் கரையோரம் நிறுத்தி வைத்துள்ளனர். பவானிசாகர் அணை நீர்பிடிப்பு பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருவதால் பாசனத்திற்காக திறக்கப்பட்ட 2000 கன அடி நீர் நிறுத்தப்பட்டுள்ளது. காலை 8 மணி நிலவரப்படி அணையின் நீர்மட்டம் 102.43 அடியாகவும் நீர்வரத்து 2816 கன அடியாகவும் உள்ளது. நீர் வெளியேற்றம் 2100 கன அடியிலிருந்து 200 கன அடியாக குறைக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மற்றும் நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை நீடிப்பதால் அணை நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது. தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழையை சுருளி அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளான அரிசிப்பாறை, ஈத்தக்காடு, தூவானம் அணை நிரம்பி சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே நெல் வயலை காட்டு யானை சேதப்படுத்தியுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். கம்மத்தி பகுதியில் பிரசாந்த் என்பவருக்கு சொந்தமான நெல் வயலில் புகுந்த காட்டு யானை அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்களை சேதப்படுத்தியதாக கூறப்படுகிறது. எனவே மீண்டும் யானை வராமல் தடுக்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 880 ரூபாய் குறைந்துள்ளது. 1 கிராம் தங்கம் 110 ரூபாய் குறைந்து 11,520 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 சவரன் ஆபரண தங்கம் 92,160 ரூபாய்க்கு விற்பனையானது. வெள்ளி விலையும் கிலோவுக்கு 1000 ரூபாய் குறைந்துள்ளது. 1 கிராம் வெள்ளி 1 ரூபாய் விலை குறைந்து 171 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. 1 கிலோ வெள்ளி 1,71,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. பஞ்சாபில் நடைபெற்ற ஸ்ரீ குரு தேக் பகதூரின் 350வது ஆண்டு விழாவில் தமிழக அரசு சார்பில் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன், நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர். 9வது சீக்கிய குருவான ஸ்ரீ குரு தேக் பகதூர் 350வது ஆண்டு விழாவில் பங்கேற்க வேண்டி பஞ்சாப் அரசு சார்பில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அதனை ஏற்றுக்கொண்டு தமிழக அரசு சார்பில் பஞ்சாப் சென்ற அமைச்சர் பழனிவேல் தியாகராஜனும் எம்பி கலாநிதி வீராசாமியும் முதலமைச்சர் ஸ்டாலின் கொடுத்தனுப்பிய நினைவு பரிசையும் கடிதத்தையும் பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மானிடம் வழங்கினர். சென்னை அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் நவீன வசதிகளோடு புதுப்பிக்கப்பட்ட பேருந்து நிலையத்தை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். அம்பத்தூர் பேருந்து நிலையம் திறக்கப்பட்டு 50 ஆண்டுகளை கடந்துவிட்டதால் 11.81 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தற்போது தரம் உயர்த்தப்பட்டு திறக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் சேகர் பாபு, நாசர், அம்பத்தூர் எம்எல்ஏ ஜோசப் சாம்வேல் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். துவக்கி வைத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பான சிபிஐ விசாரணைக்கு ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்ட தாவேக நிர்வாகிகள் 5 பேர் ஆஜராகினர். உச்சநீதிமன்ற உத்தரவின் பேரில் சிபிஐ அதிகாரிகள் கரூரில் தங்கியிருந்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் தாவேக பொதுச் செயலர் ஆனந்த், நிர்வாகிகள் ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார் மற்றும் கரூர் மேற்கு மாவட்ட செயலர் மதியழகன் உள்ளிட்ட 5 பேர் நேரில் ஆஜராகினர். அவர்களிடம் கூட்ட நெரிசல் சம்பவத்தன்று நிகழ்ந்தவை குறித்து பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டதாக கூறப்படுகிறது. உச்சநீதிமன்றத்தின் 53வது தலைமை நீதிபதியாக சூரியகாந்த் பதவியேற்றார். டெல்லியில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி, மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா, மத்திய அமைச்சர்கள் உட்பட முக்கிய தலைவர்கள் கலந்து கொண்டு உச்சநீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதி சூரியகாந்துக்கு வாழ்த்து தெரிவித்தனர். இன்று பதவியேற்ற சூரியகாந்த் 2027ஆம் ஆண்டு பிப்ரவரி 9ஆம் தேதி வரை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பொறுப்பில் இருப்பார். मैं सूर्यकांत तथा मैं संविधान और विधियों की मर्यादा बनाए रखूंगा।
டெல்லியில் காற்று மாசுபாடு கடுமையாக அதிகரித்துள்ளது. பல்வேறு பகுதிகளில் காற்று தர குறியீடு சுமார் 400 அதிகரித்து தீவிரமான நிலையில் இருந்து வருகிறது. இதனால் டெல்லி முழுவதும் புகைமூட்டம் போன்ற சூழல் ஏற்பட்டுள்ளது. அதேபோல தேசிய தலைநகர் பிராந்தியத்தில் உள்ள நொய்டாவிலும் காற்று மாசுபாடு தீவிரமான நிலையில் உள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் மும்பையிலும் காற்றின் தர குறியீடு 239 எட்டியுள்ளது. வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவை தங்களிடம் ஒப்படைக்க கோரி அந்நாட்டின் இடைக்கால அரசு இந்தியாவிற்கு அதிகாரப்பூர்வமாக கடிதம் அனுப்பியுள்ளது. இதனை அந்நாட்டின் வெளியுறவுத்துறை ஆலோசகர் முகமது தௌஹத் ஹுசைன் உறுதிப்படுத்தியுள்ளார். மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களை இழைத்ததாக கூறி ஷேக் ஹசீனாவிற்கு அந்நாட்டு நீதிமன்றம் மரண தண்டனை விதித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் 2024 ஆண்டில் யானைகளின் எண்ணிக்கை 7451 அதிகரித்துள்ளது. அதன்படி 2021 முதல் 2024 ஆண்டு வரை 1572 யானைகள் இனப்பெருக்கமாகியுள்ளன. அதேபோல 2024 ஆண்டில் இலங்கையில் தந்தங்களை கொண்ட யானைகளின் சதவீதம் 6.5% உள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகியுள்ளன. முன்னதாக 1993 ஆண்டில் 1967 யானைகளும் 2011 5879 யானைகளும் இருந்ததாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இளம் வீரர் வீராங்கனைகளை அடையாளம் காட்டும் கேலோ இந்தியா பல்கலைக்கழகங்களுக்கிடையேயான விளையாட்டுப் போட்டிகள் ராஜஸ்தானில் இன்று தொடங்குகிறது. இந்தியா முழுவதும் உள்ள 230 பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த 5000க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் இதில் கலந்து கொள்கின்றனர். 5வது ஆண்டாக நடக்கும் இந்த போட்டியில் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்ற ஸ்ரீஹரி நட்ராஜ் உள்ளிட்டோர் தங்கள் திறமையை வெளிப்படுத்த உள்ளனர். தமிழகத்திலிருந்து அதிகபட்சமாக SRM பல்கலைக்கழகத்திலிருந்து 100க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் கலந்து கொள்கின்றனர். துபாயில் நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். அங்குள்ள ஷேக் சயீத் சாலையில் நீல நிற உடையில் அனைவரும் வியர்க்க விறுவிறுக்க உடையது உடற்பயிற்சியின் அவசியத்தை உணர்த்தும் விதமாக இருந்தது. தினமும் அரை மணி நேரமேனும் உடற்பயிற்சி செய்யுங்கள் என்ற கருத்தை வலியுறுத்தும் விதமாக 9வது ஆண்டாக இந்த மாரத்தான் பந்தயம் நடத்தப்பட்டது. விஜய் ஆச்சரியக்குறியாக இருந்தாலும் தற்குறியாக இருந்தாலும் தங்களுக்கு கவலை இல்லை என அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அவரிடம் திமுக பற்றி தவிக தலைவர் விஜயின் விமர்சனங்கள் குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர் விஜய் பாஜகவின் சி டீம் என கூறினார். அவர் ஆச்சரியக்குறியாக இருந்தாலும் தற்குறியாக இருந்தாலும் எங்களுக்கு எந்த குறியாக இருந்தாலும் கவலை இல்லை. எங்களுடைய குறி தேர்தல் குறி. இன்னும் விமர்சனமே பண்ண ஆரம்பிக்கல, ஆனா பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லி சார், யாரை கண்டும் அஞ்ச வேண்டிய யாரை கண்டும் நாங்கள் அஞ்ச வேண்டியது கிடையாது. இதிலேயே பாஜகவினுடைய சி டீம் விஜய் என்று சொல்லிவிட்டேன். எனவே தவிக என்பது பாஜகவினுடைய சி டீம். எனவே இன்றைக்கு அவர்கள் ஒரு காலத்தில் ஸ்லீப்பர் செல்களாக இருந்தவர்கள் இன்றைக்கு அரசியல் களத்துக்கு வந்திருக்கிறார்கள். அவ்வளவுதான். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் கார்த்திகை தீப திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. கைலாய வாத்தியங்கள் முழங்க 64 அடி உயரம் கொண்ட தங்க கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டது. இதையடுத்து பஞ்சமூர்த்திகள் மாட வீதியில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். விழாவின் சிகர நிகழ்வான டிசம்பர் 3ஆம் தேதி காலை அண்ணாமலையார் கருவறை முன்பு பரணி தீபமும் அன்று மாலை மகா தீபமும் ஏற்றப்பட உள்ளது. சென்னை ஆவடி பேருந்து நிலையத்திற்கு அருகே புதுப்பிக்கப்பட்ட அண்ணா சிலையை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். 44 ஆண்டுகளாக ஆவடியின் முகமாக இருந்த அண்ணா சிலை 2014ஆம் ஆண்டு வாகன விபத்தில் சேதமடைந்தது. இதையடுத்து புதுப்பிக்கப்பட்ட அண்ணா சிலையை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்து உரையாற்றினார். திருப்பரங்குன்றத்திற்கு அருகே தரமற்ற சாலை அமைக்கப்பட்டதாக கூறி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெரிய ஆலங்குளம் அரசு உயர்நிலைப் பள்ளிக்கு செல்லும் பாதை சேதமடைந்த நிலையில் 16 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய சாலை அமைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது.
இந்நிலையில் சாலை தரமில்லாமல் இருப்பதாக கூறி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் வாகனங்கள் நீண்ட தூரத்திற்கு அணிவகுத்து நின்றன. வட்டார வளர்ச்சி அலுவலர் நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் உண்ணாமலைக்கடை மகாவிஷ்ணு கோவில் உண்டியலின் பூட்டை உடைத்து கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. காலை கோயிலின் நடையை திறந்தபோது உண்டியல் உடைக்கப்பட்டிருப்பதை கண்ட பூசாரி காவல்துறையினருக்கு தகவல் அளித்துள்ளார். இதையடுத்து சம்பவ இடத்தில் மார்த்தாண்டம் காவல்துறையினர் நேரில் ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இந்த கோவிலில் சிசிடிவி கூட பொருத்தப்படவில்லை என பக்தர்கள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். சென்னை ஹைதராபாத் இடையே புல்லட் ரயில் வழித்தடம் அமைப்பதற்கு மத்திய தெற்கு ரயில்வேயால் தயாரிக்கப்பட்ட விரிவான திட்ட அறிக்கை தமிழக அரசிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. நிலம் கையகப்படுத்துதல் உட்பட சாதக பாதங்களை தமிழக அரசு ஆராய்ந்து திட்ட அறிக்கைக்கு இம்மாத இறுதிக்குள் அனுமதி அளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வழக்கமாக ரயில்கள் இயக்கப்படும் கூடூர் வழித்தடத்திற்கு மாற்றாக திருப்பதி வழியாக வழித்தடம் அமைக்க தமிழக அரசு வலியுறுத்தியுள்ளது. அதிவேக ரயில் திட்டம் செயல்பாட்டிற்கு வரும் பட்சத்தில் 12 மணி நேர பயணம் 2.5 மணி நேரம் வரை குறையும் என்று கூறப்படுகிறது. தமிழகத்தில் சென்னை சென்ட்ரல், மீஞ்சூர் வெளிவட்ட சாலை என 2 அதிவேக ரயில் நிலையங்கள் அமைக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளது.